நம்ம இன்னைக்கு செய்ய போறது வந்து பிரெட் சாண்ட்விச் செய்ய போறோம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து கேபேஜ், ஸ்வீட் கார்ன், மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் 2, டொமேட்டோ, அப்புறம் வந்து சில்லி, ஜிஞ்சர் அதை சீவி வச்சிருக்கேன், கார்லிக் இதையும் சீவி வச்சிருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம். இப்ப இது பொரிஞ்சதும் இப்ப ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்சதும் இப்போ ஆனியன், டொமேட்டோ எல்லாம் மொத்தமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இது நல்லா வதக்க தான் போடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெஜிடபிள்ஸும் கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. கேபேஜ்லாம், மரவள்ளிக்கிழங்கும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டாக்கா பசங்க வந்து எடுத்துப்பாங்க. எப்படியாச்சும் உள்ள போயிடுவாங்க. உங்களுக்கு சாப்பிடு. இது மிளகாத்தூள்லாம் பண்ணுங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து சக்தி கரம் மசாலா. இதுதான் இது தேவையான மசாலா. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டாக்கா நம்மளுடைய ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நான் 5 எக்கு வந்து உடைச்சி அதில் சால்ட் போட்டு பீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஷாப்பில் நம்ம வாங்குற மாதிரி சாண்ட்விச் கிடையாது. கிட்ஸுக்காக வேண்டி நான் ஹெல்த்தியாக செய்யணுன்றதுக்காக வேண்டி நான் இது மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டு இப்போ ப்ரெட்டை வந்து எக்கில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வச்சு பொரிக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும் இதுக்கு. இப்போ வந்து ஒரு பேக் சைடு வந்து திருப்பி கொடுக்கலாம். நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது நம்ம ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போ வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டியது தான். ப்ரெட்டும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டஃப்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மயோனைஸ் வந்து வீட்லேயே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான். இருக்கிறேன் ப்ரெட் எடுத்துட்டு அதை வந்து மயோனைஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்டஃப் இருக்கு இல்லையா அதையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் நம்ம வந்து சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். வந்து மேலே ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்களாம் இதில் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.